ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதை எப்படி அஃபீஷியல் பேஜில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் எக்ஸாம் டேட்டையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கூகுள் க்ரோம் இல்லாட்டி கூகுள் எடுத்துக்கோங்க. அதில் tnpc.gov.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட் வந்திருக்கும். அதை கிளிக் கொடுங்க. இப்போ நீங்கள் உள்ளே போன பின்னாடி கீழே இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். எக்ஸாம் டேஷ்போர்ட் அப்படிங்கிறதுல அது நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்போ ரீசெண்டாக வந்து குரூப் 2 ஏக்கான நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்றைக்கி 20/6/2024 19/7/2024 இது வரைக்குமே உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம் வந்து 14/9/2024 அப்போ வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. மெயின்ஸ் வந்து இன்னி தான் அந்த டேட் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் போட்டிருந்தாங்க. இந்த நேம் ஆஃப் தி போஸ்ட் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறதுல குரூப் 2 ஏ சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்களே, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணங்காட்டி உங்களுக்கு வந்து டவுன்லோட் அகைன் அப்படின்னு காட்டுது. நீங்கள் வந்து அதை டச் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். இது இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன். இப்போ வந்து உங்களுக்கு தமிழ் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்குதுல கீழே, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தமிழ் நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அப்ளை ஆன்லைன் கொடுங்க. இப்போ வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுற சைட்குள்ளே போகும். இதில் வந்து உங்களுடைய நிரந்த பதிவு விவரங்களை கொடுத்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். விண்ணப்பிக்க அப்படிங்கிறது இருக்குது இல்லை, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்டர், அதாவது யூசர் நேமு பாஸ்வேர்டும் கேட்கும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற சைடு உங்களுக்கு போயிடும். நான் முதல்லையே அதை வந்து டைப் பண்ணி உள்ளே போயிருந்தேன், அதனால தான் இப்படி காட்டுது. இப்போ வந்து குரூப் 2 ஏக்கான சர்வீசஸ் காட்டுது பாருங்க. எப்போ வந்து அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகுது, எக்ஸாம் டேட்டு எல்லாமே இதில் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து தமிழ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல இந்த தமிழ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்து டவுன்லோட் ஆயிரும். நான் தமிழும் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் வந்து எனக்கு வந்து டவுன்லோட் ஃபைல் அகெயின் அப்படின்னு காட்டுது. நீங்கள் நார்மலாக தொட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். இதுதான் வந்து குரூப் 2 ஏ நோட்டிஃபிகேஷனுக்கான தமிழ் பிடிஎஃப். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் வந்து ஃபுல்லாக வாட்ச் பார்த்துருங்க. 89 பேஜஸ் இருக்குது, எல்லாத்தையுமே படித்து பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் ஆகும். நான் நோட்டிஃபிகேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடல, ஆனால் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதை ஒரு பதிவாகவே எத்தனை கமெண்ட் வந்திருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி ஒரு வீடியோவாக நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்காக. நன்றி நண்பர்களே.